ராஜாவின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் இரண்டாவது பகுதியில் நாம் ஸ்பெயின் நாட்டு அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சாந்தி ஜெயராமன் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நேயர்களுக்கும் எனது வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ஸ்பெயின் நாட்டு அனுபவத்தை விட்டு எடுத்து வந்து தொடரணும் இல்லைங்களா? இப்போ எனக்கு கேட்க வேண்டியது இன்னும் என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பொது பணியில் நடக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அரசாங்கமும் அதை முன்னெடுப்பு செய்யணும், பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி அந்த நாட்டில் சக்ஸஸ் ஆகிருக்கும், அதுக்கு ரெண்டு பேரும் கூட்டணியாக ஒத்துழைச்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்ன? முதல்ல சுத்தம். பொது இடத்துல ரோடு நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரோட்ல எல்லா இடமே நீங்கள் எங்கே போனாலும் அப்படி நீட்டாக இருக்கும். அதுக்கு நான் என்ன, அதாவது ஒரு ஒரு தெருவுமே வந்து நம்ம டவுன்ஷிப் மேலே தான் பேரல் ரோடாக இருக்கும், தென்னதாக இருக்கும், பழகாக இருக்கும். ரெண்டாவது எல்லா தெருவுலையுமே பெரிய பெரிய குப்பை தொட்டிகள் வச்சுருப்பாங்க, மூலிகை குப்பை தொட்டிகள் இருக்கும். கரெக்டாக சின்ன குழந்தையும் சரி வயசானவங்க சரி அனைத்து வயதினரும் குப்பை ஒரு சின்ன விட்டு குப்பையாக இருந்தாலும் தெருவில் பேச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக போட்டு அந்த குப்பை தொட்டி தான் போடுவாங்க. அந்த கவர்மெண்ட்டும் அந்த உள்ளாட்சி துறையும் பார்த்தீங்கன்னா அழகாக டெய்லி அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் திங், அந்த வாரத்துக்கு ஒருத்தரும் அந்த பாக்ஸ்லாம் கழுவுறது, ரோடை வந்து அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. டெய்லி ரோடை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த சுத்தத்துக்கு மெயின் காரணம் நான் நினைக்கிறேன்னா அந்த கவர்மெண்ட்டும் காரணம், அந்த உள்ளாட்சி அமைப்பும் காரணம், எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதரும் காரணம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வீட்டில் வளர்க்கறதே அந்த செல்ஃப் டிசிப்ளின். அவங்க நம்ம குப்பையை போடக்கூடாது அப்படிங்கிறது வீட்லேயே அவங்க சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அது வந்து நம்மளாம் உண்மையிலே அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பண்புன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சா ஏதாவது சம்பவம்? அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று செல்ல பிராணிகள் வந்து நாய் தான் மோஸ்ட்லி வளர்க்குறாங்க. செல்ல பிராணிகளாக பூனைகள்லாம் கொஞ்சம் பேர் வளர்க்குறது, சும்மா 4 பேர் இருக்கிறது ரொம்ப பெருசாக இல்லை. இந்த நாய் வளர்க்குறது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அவங்கவுங்க வாக்கிங் அடிச்சு போகும்போது செயின் போட்டு கையில் வந்து அதுக்கு வேக்சினேஷன் பண்ணி செயின் போட்டு கையில் குடிக்க தான் போகணும். அது அப்படிதான் போகிறாங்க. ரெண்டாவது அவங்கவுங்க தனியாக பை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் அந்த பேக் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பை. அது ரெண்டாவது பினைல் பாட்டில். அந்த பிளாஸ்டிக் பை எதுக்குன்னா, நாடி டாய்லெட் போச்சுன்னா அதை வந்து எடுத்து பக்கத்தில் டஸ்ட்பின்ல போடுறாங்க. வந்து அது யூரின் போனாலும் டாய்லெட் போனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் பினாயில் கலந்த வாட்டரை அடிச்சுட்டு தான் அவங்க தாண்ட போகிறாங்க. இது ஒரு ஸ்பெஷல். இது இல்லாமல் என்னன்னா, நீங்கள் இந்த ஒரு விலங்கை தவிர எந்த விதமான வேறு எந்த விலங்கையுமே நீங்கள் ரோட்டில் பார்க்க முடியாது. தெருநாய்கள் நம்ம வந்து சொல்லணும், பக்கா சொல்லணும், தெருநாய்கள் கிடையவே கிடையாது. எந்த ஆடு மாடு கோழி எதுவுமே விலங்குமே கிடையாது. என்னன்னா அந்த நாட்டு சட்டமே நீங்கள் அப்படி வளர்க்கணும்னா வீட்டில் கட்டி போட்டு தான் வரணும், தெருவில் விளையாடக்கூடாது. அது வந்து இந்த கவர்மெண்ட் சட்டம். அது எவ்வளோ பாதுகாப்பானது தெரியுங்களா? இந்த விலங்குகளால் ரோடு ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. அந்த தெருநாய்களால் வீட்டில் வளர்க்குறாங்க. தெருநாய்களால் இப்போ டெய்லி நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அதை படித்து சமீபத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். அந்த மாதிரி பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. உண்மையிலே வந்து அதை வந்து நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி மேடம், இப்போ நீங்கள் வந்து அந்த நாட்டு சுற்றுலா அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 3 சர்ச் பற்றி சொன்னீங்க, அப்புறம் அறிவியல் மியூசியம் அதை பற்றி சொன்னீங்க, ஒரு திருவிழா வந்து நம்ம போகிற நேரத்தில் நடந்தாதான் அந்த மாதிரி. இது இல்லாமல் வேறு இடங்கள் நம்ம போய் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது இருக்கா? கரெக்டாக போர்ச்சுகல்ங்கிற ஒரு துறைமுகங்க. அங்கே நீங்கள் ஸ்பெயின் நாட்டு போனீங்கன்னா அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அது என்ன ஸ்பெஷல்னா, அந்த போர்ச்சுகல் பக்கத்திலே ஒரு ராம்லா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்பெயின் நல்லா பார்சிலோனாவுக்கு ஃபேமஸான ஸ்ட்ரீட் அது. அதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, எந்தெல்லாம் பாதசாரிகளுக்கு ரோடு சைடில் இருக்கும், நடுவில் போக்குவரத்து இருக்கும். ஆனால் அந்த ரோடு என்ன ஸ்பெஷல்னா, நடுவில் பெருசாக போக்குவரத்துக்கு இருக்கும், பாதசாரிகளுக்கு இருக்கும், சைடில் தான் போக்குவரத்துக்கு இதாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது அதுலேயே குழந்தை சிலை இருக்கும், பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்களா. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுதான் வந்து எனக்கு இருக்கும். அடுத்தது அங்கே வந்து கடல்ல அனைத்து விதமான படகையும் நீங்கள் பார்க்கலாம். போட்டிங் போகலாம், நல்லா போய் பாய்மர கப்பலில் இருந்து எல்லாருமே வராங்க. எல்லாம் போட்டிங்
போகணும். அது நான் சொல்ல வேண்டியது ரொம்ப இது. நாங்கள் போட்டிங் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படி போட்டிங் போகிறச்சு அப்படின்னா கப்பல்கள்லாம் வரும். அங்கே சுற்றுலா கப்பல்கள் அப்படி வரும், அவங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேர்ல்டு ட்ரேடிங் சென்டர் அங்கே இருக்குங்க கடலில். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா புது புது டெக்னாலஜி வந்து லான்ச் செல்ஃபோன் டெக்னாலஜி அது மாதிரி நிறைய புது புது டெக்னாலஜி வந்து லான்ச் ஆகும்போது அந்த மாதிரியான வேர்ல்டு ட்ரேடிங் சென்டர் தான் லான்ச் ஆகும். அதனால பிரமாண்டமாக கிடைக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அந்த நாட்டில். சரி சரி. இப்போ நம்ம நிறைய நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க, நாட்டில் வியந்தது, பார்த்தது, ரசித்தது எல்லாம் சொன்னீங்க. இப்போ இன்று இல்லை என்றா இருந்தாலும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஸ்பெயின் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்? நாங்கள் வந்து ஆக்சுவலாக என் பொண்ணு டெலிவரிக்காக போகிறோம். சரி டெலிவரிக்கு போனோமே அந்த வேலையை மட்டும் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து வந்தீங்க ஹெல்ப் பண்ணிக்க, ஆனால் இந்த நாட்டை கரெக்டாக சுற்றி பார்க்கணும்னு சொல்லி பாதி நாள் வந்து நாங்கள் சுற்றி தாங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த நாட்டை. அது உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா சுற்றி பார்த்ததுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். செகண்ட் திங் வந்து அவருடைய ஃப்ரெண்டு எங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு திரு லக்ஷ்மி நாராயணன் லக்கிங்பாங்க ஸ்டார்ட்டாக அந்த ஃபேமிலி அது ஒரு அந்நிய தேசம் அப்படிங்கிற நமக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் நமக்கு என்ன எந்த ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க அதை ஒரு அந்நிய தேசம் ஃபீல் பண்ணாமல் வச்சுருந்தது அவங்க. அதனால் அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸு. அடுத்து அவங்க மட்டும் இல்லை, இன்னும் அங்கே இருந்தோடைய இந்தியர்கள் நிறைய பேர் எங்களை லஞ்சுக்கு அது மாதிரி சாப்பிட விட்டு அவங்களுடைய அன்பை வந்து ரொம்ப நல்ல அன்பாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு என்னுடைய ரொம்ப உண்மையை நான் ரொம்ப 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 அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. இந்த ஷர்ட்டில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஒரு கோச்சிங் சாமாச்சு, அதில் வந்து உங்கள் பேரன் எல்லாமே விளையாடுறாங்க விளையாண்டு அவங்க ஸ்டேட் லெவலில் அது மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்புல வந்து இந்த அந்த இதுக்கே அடுத்த லெவல் போகணும், ஸ்டேட் லெவலுக்கு அடுத்த லெவல் போகணும்னு இப்போ ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சரி சரி. அதில் எனக்கு ரொம்ப என்னன்னா பரிசுக்கு பரிசு உடல் வன்மைக்கு உடல் வன்மை, உடல் ஸ்ட்ராங் ஆகணும் இல்லைங்களா. நம்ம எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்க முடியாது, உடம்பு நல்லா வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, இதுக்கு லேடிஸு பக்காவாக பிளான் பண்ணிட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு கேம்லையோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஒரு கேமா மற்ற இதெல்லாம் தான் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சென்டருக்கு போவாங்க, அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள கற்றுக்க வேண்டியது. நாட்டை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம செல்ல பிராணிகளை எப்படி நம்ம பராமரிக்கணும், எப்படி பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணணும், எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டு பசங்க கிட்ட பெண்ணியம்ங்கிறத எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கலாம். கட்டாயம் அந்த உண்மையிலே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய எல்லா பயிலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். நான் வந்து அதை நான் இருக்கிறதுனால அது வந்து பத்திரிகைகள்ல புத்தகம் வாங்கலாம் வச்சிருக்கேன். அதை நான் இப்போ வந்து நேரில் பார்த்தேன். அதுதான் சரி நேரில் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விருப்பம். நன்றி மேடம். உங்களுடைய பயண அனுபவங்களை, அதுவும் மறக்க முடியாத அனுபவங்கள், அதை வந்து பார்க்குற எங்களுக்கும் நாமளும் ஒரு நாள் ஸ்பெயின் போகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தி இருக்குது. நிச்சயமாக நேயர்களே நாமளும் ஒரு நாள் ஸ்பெயின் போயிட்டு வருவோம். நன்றி மேடம். நன்றி. இந்த வீடியோ பார்க்குற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்களும் அது நல்ல அழகான நகரங்க பார்சிலோனா. அதுங்கிறது என்னன்னா ஸ்பெயினில் கேட்டலினியாங்கிற ஒரு ஸ்டேட்டு. அந்த கேட்டலினியா ஸ்டேட்டில் பார்சிலோனாங்கிறது ஒரு முக்கியமான சிட்டி. கடல் மலை அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு காடுகள்லாம் சேர்ந்து ஒரு ரம்மியமான ஒரு ஊருங்க. நீங்கள் வந்து போய் என்ஜாய் பண்ணணும். செகண்ட் திங், இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் அதை அங்கே வந்து இன்னொன்று நான் சொல்ல வேண்டியதுன்னா டூரிஸ்ட் பஸ்ஸே போடுறாங்க. நீங்கள் 3 நாள் 4 நாள் ஸ்லாட் போட்டு கூட போகலாம். அவங்களே கொண்டு வந்து அதுக்குள்ளாரே கொண்டு காட்டி எல்லா டூரிஸ்ட் இடத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஆகும். அதுவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று சாப்பாடு. நமக்கு வந்து தென்னிந்திய உணவுகள்லாம் வந்து அருமையாக நம்மளுடைய உணவு அனைத்தும் அங்கே கிடைக்குது. நீங்கள் நல்லா அந்த நாட்டுக்கு போய் நல்லா பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு நல்ல தென்னிந்திய உணவுலாம் ரசித்து சாப்பிட்டுட்டு
நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. என்ன மனையர்களே, போயிடுவோமா ஸ்பெயின் நாட்டுக்கு நம்ம ஒரு டூரு? சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம நுவிலி விளையாடி ஒரு ஸ்பெயின் நாட்டு டூரை அரேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? நன்றி.